வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 30 மற்றும் 31 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கீழடியில் எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணிகளை தொடங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியது? இதற்கான ஆன்சர் 11. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை தொடங்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க. கீழடி இது சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது. அண்மையில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நிறைவு பெற்றது. கீழடி தளத்தில் இது வரைக்கும் 4% இடங்களில் மட்டும்தான் அகழாய்வே பண்ணியிருக்காங்க. இனி போக போக தான் அதிகமாக பண்ண போகிறாங்க. இதுவரைக்கும் கிடைத்த அகழாய்வு பொருட்களை வைத்து பார்க்கும்போது கீழடி நாகரிகம் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கும் 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி கருதுகிறாங்க. அடுத்தது, இந்தியா தற்போது எத்தனையாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடானது? இதற்கான ஆன்சர் 4. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே ரொம்ப பெரிய பொருளாதார நாடு எது அப்படின்னா முதல் இடத்துல அமெரிக்கா இருக்காங்க, 2வது இடத்துல சீனா இருக்காங்க, 3வது இடத்துல ஜெர்மனி இருக்கிறாங்க, 4வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கிறோம். ஓகே, நமக்கு அடுத்தது தான் ஜப்பானே இருக்கிறாங்க. இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது இந்தியாவுடைய மொத்த ஜிடிபி இப்போ 4.18 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அந்த அளவில் இருக்குது. இப்போது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகத்துடைய 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக உருமாறி இருக்கும். இந்தியாவிட பெரிய பொருளாதாரங்களை கொண்டுள்ள நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துல அமெரிக்கா இருக்குது, 2வது இடத்துல சீனா இருக்குது, 3வது இடத்துல ஜெர்மனி இருக்குது, 4வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கிறோம். இந்தியா ஒரு இலக்கு வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி 7.3 ட்ரில்லியன் டாலர் மதிப்போட உலகத்துடைய 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்ம மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஆண்டு 2026 ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் தான் இது. ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் இதில் கால் பண்ணி தகவல்கள் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, ஆரவல்லி மலைத்தொடர் எந்த மாநிலத்தில் பரவி உள்ளது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். ஆரவல்லி மலைத்தொடர் அப்படிங்கிறது குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்லேயும் டெல்லி யூனியன் பிரதேசத்துலேயும் பரவி இருக்குது. இப்போது ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவங்க ஒரு ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா 100 மீட்டர் உயரத்திற்கு குறைவான மலைப்பகுதிகள் இருக்குல்ல, அங்கெல்லாம் சுரங்க பணிகள் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட அவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்க. உச்சநீதிமன்றமும் அதை பார்த்துட்டு ஓகே தொடங்கலாம் அப்படின்னு ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. ஆனால் இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுற அபாயம் இருக்குது. ஏன்னா ஆரவல்லி மலைத்தொடர் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மலைத்தொடர். அங்கே போய் சுரங்க வேலைகளை எல்லாம் ஆரம்பிக்கும்போது ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும், இயற்கைக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான போராட்டங்கள் இந்தியா முழுவதுமே இப்போ நடைபெற்று இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் தற்காலிக தடை விதிச்சிருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி 100 மீட்டருக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் சுரங்க பணிகளை தொடங்குறதுக்கு தற்காலிக தடை விதிச்சிருக்காங்க. அடுத்தது, இஸ்ரேலின் மிக உயரிய சிவிலியன் விருதான இஸ்ரேல் பரிசு 2026 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டொனால்டு ட்ரம்ப். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் நாட்டுடைய மிக உயரிய விருது இஸ்ரேல் பரிசு அப்படிங்கிறது அது அமெரிக்காவுடைய அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அறிவித்திருக்காங்க. இஸ்ரேல் வரலாற்றிலேயே இந்த விருது ஒரு வெளிநாட்டு தலைவருக்கு வழங்கப்படுறது இதுதான் முதல் முறை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இவர் இந்த அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காரு. எதற்காக ட்ரம்ப் அவர்களுக்கு இதை வழங்குறாங்க அப்படின்னா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த ட்ரம்ப் நிறைய முயற்சிகள் மேற்கொண்டிருக்காரு. அதை பாராட்டி தான் இந்த விருதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, உலகின் முதல் தையல் கப்பல் இது? இதற்கான ஆன்சர் ஐஎன்எஸ்வி கவுந்தின்யா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எஸ்வி இதோடைய விரிவாக்கம் இந்தியன் நேவி செயிலிங் வெசல் அப்படிங்கிறது தான். இப்போது ஒரு பாய்மர கப்பல் முழுக்க தையல் மூலமாக தைத்திருக்காங்க. ஐஐடி மெட்ராஸ், இந்திய கடற்படை உதவியோட கோடி இனோவேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை அமைத்திருக்காங்க. இதை இந்திய கடற்படை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆண்டுடைய மே மாதத்திலே இதெல்லாம் அறிமுகம் பண்ணிட்டாங்க. இப்போ எதற்காக இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா குஜராத்துடைய போர்பந்தர்லேருந்து ஓமனுடைய மஸ்கத் வரைக்கும் இது முதல் முறையாக தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கு. இந்த கப்பலுடைய டிசைன் பார்த்திங்கன்னா 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அஜந்தா குகை ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு அமைத்திருக்காங்க.
அதில் ஒரு குகை ஓவியம் இருந்தது, அதை அடிப்படையாக தான் இதை அமைத்திருக்காங்க. அடுத்தது, தற்போது காலமான பேகம் கலீதா ஜியா எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமர்? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வங்காளதேசத்துடைய முதல் பெண் பிரதமர் கலீதா ஜியா, அதாவது பேகம் கலீதா ஜியா, இவங்க வந்து மரணம் அடைந்துட்டாங்க. வங்கதேச தேசியவாத கட்சியுடைய தலைவராக இவங்க இருந்திருக்காங்க. இவங்க 2 முறை பிரதமராக பதவி வகித்திருக்காங்க. 1991 1996 வரை ஒரு முறை, அடுத்தது 2001 2006 வரைக்கும் ஒரு முறை. இந்த மாதிரி 2 முறைக்கும் பிரதமராக, அதாவது வங்காளதேச பிரதமராக பதவி வகித்திருக்காங்க. அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரெஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். ஆவணப்பட இயக்குனரான எஸ் கிருஷ்ணசாமி தன்னுடைய 88வது வயதில் இப்போ மரணம் அடைந்துட்டார். அமெரிக்காவுடைய கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆவணப்படங்கள் குறித்து இவர் பயின்றிருக்காரு. 1963 ஆண்டு கிருஷ்ணசாமி அசோசியேட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கி முக்கிய படைப்புகளையும் உருவாக்கியிருக்காரு. இவர் பெற்ற சில முக்கியமான விருதுகள், 2009 பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்காரு. அப்புறம் வி சாந்தாராம் வாழ்நாள் சாதனையாளர் விருது, அதை இவர் பெற்றிருக்காரு. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். கீழடியில் எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணிகளை தொடங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியது? இதற்கான ஆன்சர் 11. அடுத்தது, இந்தியா தற்போது எத்தனையாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடானது? இதற்கான ஆன்சர் 4. அடுத்தது, ஆரவல்லி மலைத்தொடர் எந்த மாநிலத்தில் பரவியுள்ளது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்தது, இஸ்ரேலின் மிக உயரிய சிவிலியன் விருதான இஸ்ரேல் பரிசு 2026 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டொனால்டு ட்ரம்ப். அடுத்தது, உலகின் முதல் தையல் கப்பல் இது? இதற்கான ஆன்சர் INSV கவுந்தின்யா. அடுத்தது, தற்போது காலமான பேகம் கலீதா ஜியா எந்த நாட்டின் முதல் பெண் பிரதமர்? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உடைய கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கான ஆன்சர் இப்போ பார்க்கலாம். நிலையான வளர்ச்சி இலக்கு 6 என்ன அப்படின்னா சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம். 11 நிலையான நகர்ப்புறங்கள் மற்றும் சமூகங்கள். அப்புறம் 14 இது தண்ணீருக்கு உள்ளே வாழும் உயிர்கள். 15 நிலத்தில் வாழும் உயிர்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஐநா சபை மொத்தமாக 17 இலக்குகள் வைத்திருக்காங்க. அந்த 17 இலக்கையும் 2030க்குள்ளாடி நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா உலகம் சிறந்த ஒரு இடமாக மாறிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இலக்கு வச்சு அதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளையும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அந்த 17 இலக்குகளை நம்ம படித்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போல்லாம் எக்ஸாமில் அடிக்கடி அதை தான் கேட்குறாங்க. ஓகே, இப்போது இன்றைக்கான கேள்வி, சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் எது? இதற்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ அன்பில் பட்டயம், ஆப்ஷன் பி திருவாலங்காடு பட்டயம், ஆப்ஷன் சி பாகூர் பட்டயம், ஆப்ஷன் டி வேள்விக்குடி பட்டயம். இதற்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன்ஸில் சொல்லுங்கள். ஆப்ஷன்ஸ் வச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டும் சொன்னாலுமே போதுமானது தான். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.